எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. உங்கள் ஐபிசி பக்தியில் லலிதா சகஸ்ரநாமம் பயிற்சி வகுப்புகள் ஆரம்பம். முன்பதிவு மற்றும் கட்டண விபரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதாவது ஊழி காலத்தில் சிவபெருமான் ஒரு 1000 வருஷம் தவறு இருந்தாராம். நமது கலியுக மக்களை பார்க்கறது கண் திறக்கும் போது மக்களுடைய நிலையை பார்த்து ஆனந்த கண்ணீர் வெடிக்கும் போது இந்த ஆனந்த கண்ணீரில் தோன்ற விஷயம்தான். நிறைய பேர் இன்னைக்கு ருத்ராட்சம் போட்டுக்கிறாங்க. யாருக்கு ருத்ராட்சம் அப்படிங்கிறது ரொம்ப எளிதில் அவங்களுக்கு சாதகமான விஷயங்களையும் சரி, அந்த சிவபெருமானினுடைய பரிபூரண அருளும் இவங்க போட்டாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கும்பா அப்படின்னு சொல்லணும்னா அது யார்? பரிபூர்ண அருள் யாரெல்லாம் வேணும் நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் யூஸ் பண்ணணும். சிவன் அப்படின்ற தன்மையை உணரணும் அப்படின்னா பயன்படுத்தணும். அது இறை என்றது உணர்வு தான். இறைவனை யாராலையும் அடுத்தவங்களை கவரணும், அடுத்தவங்களை பார்க்கணும், அடுத்தவங்களை நம்மளை மெச்சிக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் உடம்பு ஃபுல்லாக ருத்ராட்சம் போட்டு வந்தால் மட்டும் சிவபெருமனை டக்குன்னு அருள் கொடுத்துருவாரா? ருத்ராட்சம் அணியக்கூடிய அனைவருக்குமே வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கிடைக்குமான அறிவியல் பூர்வமாகவும் நிரூபிக்கப்பட்டிருக்கு. வாரணாசி இப்போ யூனிவர்சிட்டியில் இதை பற்றி ஆய்வு பண்ணி அதை உடல் ரீதியாக அந்த ருத்ராட்சம் போடுறவங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது, அந்த மின்காந்த அலைகள் சொல்லக்கூடிய விஷயத்தில் என்னென்ன மாற்றங்கள் உடல் ரீதியாக ஏற்படுது, அப்போ நெகட்டிவ் வைப்ரேஷன் எந்த அளவுக்கு வெளியே அனுப்புது அப்படின்றத. மேஷ ராசிக்காரங்களுக்கு எத்தனை முக ருத்ராட்சம் சிறந்ததா இருக்கும்? ரிஷபராசி அன்பர்கள் 6 முக ருத்ராட்சம் அவங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலனை கொடுக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். கடகராசி அன்பர்களுக்கு 2 முக ருத்ராட்சம் அணிவது அவங்களுக்கு அனைத்து விதமான செல்வ சேர்க்கையும் நல்லா. இன்னும் டெப்த்தாக போனால் ஒவ்வொரு 27 நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு முகம் தனியாக உண்டு. அது தேவைப்படும் அன்பர்கள் பயன்படுத்திக்கலாம். ஆனால் ராசிக்கு போடுவதே சிறப்பு. நல்ல மாற்றம் எடுத்து வாழ்க்கையில் கிடைக்கும். திரும்பவும் சொல்கிறேன், மாலையாக போட்டுக்கொள்ளும் போது ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ருத்ராட்சம் சார்ந்த நமக்கு தெரியாத ருத்ராட்சத்தை எப்படி சரியான முறையில் பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக பரிகார செம்மல் பாலாறு சுவாமிகள் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். வணக்கம்மா. சார், நீங்கள் சமீபத்தில் நம்ம ஐபிசி பக்தியின் வாயிலாக 12 ராசிக்காரர்களுக்கும் உரிய விரத முறைகளை பற்றி பேசியிருந்தீங்க. அது நம்ம நேயர்கள் மத்தியில் மிக பெரும் வரவேற்பு பெற்றிருக்கு. அதுக்கு உங்களுக்கு இந்த நேரத்தில் ஐபிசி பக்தி நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றி சொல்லிக்கிறோம். நன்றி சார். கண்டிப்பாக எல்லாருக்கும் நன்றிம்மா. சித்தர்களுக்கு, முனிவர்களுக்கு, குருநாதருக்கு எல்லாருக்குமே நன்றி. அது நம்ம விஷயம் கிடையாது. நம்ம முன்னோர்கள் சொன்ன விஷயத்த ஒரு மின் கடத்தி மாதிரி கடத்தக்கூடிய வேலை தான் நம்ம செய்கிறோம். எல்லா புகழும் இறைவனுக்கு தான் சொந்தம். கண்டிப்பாக சார், இப்போ பொதுவாக ருத்ராட்சம் சார்ந்த நிறைய தகவல்கள் சொல்லப்படுது. அதிகப்படியான சிவபக்தர்கள் ருத்ராட்சம் அணிஞ்சிருக்காங்க. இப்போ பொதுவாக ருத்ராட்சம் அப்படிங்கிறது என்ன? ருத்ராட்சத்துக்கும் சிவபெருமானுக்கும் உள்ள தொடர்பு அப்படின்னா அது என்ன? சிவன் தான் ருத்ராட்சம் தான் சிவன். பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை. அதுதான் இதுதான் அது. இதில் புராண கதைகள் நிறைய விஷயங்கள் உண்டு. அறிவியலும் ஆன்மீகம் சேர்ந்த ஒரு மிகப்பெரிய தத்துவ விஷயம்தான் ருத்ராட்சம். பரிசுத்தமானது, அனைத்து பாவங்களையும் போக்கக்கூடியது, கர்மவிலை பெருமளை குறைக்கக்கூடியது, நல்வினைகளை ஆற்றக்கூடியது. இப்படி அதுக்கு பல மொழியில் அடிக்கினே போகலாம். அதாவது ஊழி காலத்தில் சிவபெருமான் ஒரு 1000 வருஷம் தவறு இருந்தாராம். நமது கலியுக மக்களை பார்க்கறது கண் திறக்கும் போது மக்களுடைய நிலையை பார்த்து ஆனந்த கண்ணீர் வெடிக்கும் போது இந்த ஆனந்த கண்ணீரில் தோன்ற விஷயம்தான் ருத்ராட்சம் சொல்லிட்டு புராண கதை தெரிவிக்கிறது. அவர் கண்கள் தான் ருத்ராட்சம் சொல்லப்படுது. எது எப்படி இருந்தாலும் முழுக்க முழுக்க அது சிவன் சார்ந்த விஷயம். சிவனுக்கே உரியது. அவருக்கு ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது. பரம்பொருள் அவர் தான். அந்த பரம்பொருளுடைய பரிசுத்தமான ஒரு விஷயம் எதிரான ருத்ராட்சம். அது அனைவருக்குமே பொதுவானது. ரொம்ப தெளிவாக சொல்லப்போனால் இந்த குறிப்பிட்ட மக்களுக்கு அப்படின்ற விஷயம் இதில் கிடையவே கிடையாது. அனைவருக்குமே பொதுவான ஒரு விஷயம் சிவம். சிவம்னா நம்ம சைவ சித்தாந்தத்தில் உயிர்னு சொல்லுவோம். சிவம் இல்லாமல் எதுவுமே கிடையாது. ஆனால் அனைவருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். சிவபெருமானுடைய முழுமையான அருளை பெற்றது, அவருடைய பரம்பொருளை அடையக்கூடிய விஷயத்துக்கு நமக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய எப்படி உபதேசங்கள், வேதங்கள், மந்திரங்கள், எந்திரங்கள் இருக்கோ அதுபோல் நம்ம சொல்லக்கூடிய பிரார்த்தனைகளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு மின்காந்த அலை போன்ற ஒரு விஷயந்தான் ருத்ராட்சம். இது அனைத்து விஷயமான நல்ல விஷயத்துக்கும் கண்டிப்பாக பயன்பட்டு கொண்டிருக்கிறது. பயன்படுத்தலாம். ஒரு விஷயத்துக்காகவே சொந்தம் சொல்லிட்டு ருத்ராட்சம் சொல்ல முடியாது. சிவன் அப்படின்னாவே அது ருத்ராட்சம் மட்டும்தான். பொதுவாக இந்த ருத்ராட்சம் அப்படிங்கும் பொழுது நிறைய பேர் இன்னைக்கு ருத்ராட்சம் போட்டுக்கிறாங்க.
யாருக்கு ருத்ராட்சம் அப்படிங்கிறது ரொம்ப எளிதில் அவங்களுக்கு சாதகமான விஷயங்களையும் சரி, அந்த சிவபெருமானினுடைய பரிபூரண அருளும் இவங்க போட்டாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கும்பா அப்படின்னு சொல்லணும்னா அது யாரு? பரிபூர்ண அருள் யாரெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் யூஸ் பண்ணணும். சிவன் அப்படின்ற ஒரு தன்மையை உணரணும் அப்படின்னா பயன்படுத்தணும். அது இறைன்றது உணர்வு தான். இறைவனை யாராலையுமே பார்க்க முடியாது, எந்த சூழ்நிலையிலையும் எந்த கட்டத்திலையும். உணர்வு தான். அந்த இறை உணர்வை அடையக்கூடிய தன்மையுடைய ஒரு பரிசுத்தமான பொருள் தான் ருத்ராட்சம். ஆனா இப்ப இருக்க நவீன காலத்துல ருத்ராட்சத்தை நிறைய பேர் போட்டுக்கிறாங்க. அவங்களுக்கு எதுக்காக நம்ம போடுறோம், இந்த ருத்ராட்சத்தினுடைய தாற்பயம் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் அவங்க தெரிஞ்சு போடுறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. உண்மைதான். இன்னும் சொல்லணும்னா நிறைய பேர் அவங்களுடைய ஃபேஷன் சென்ஸ்க்காக ருத்ராட்சம் போடுறாங்க அப்படின்னு கூட சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உண்மைதாம்மா, நிறைய பேர் இதை பயன்படுத்துகிறாங்க. எல்லாருமே இங்கே சொல்கிறாங்க அங்கே சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இன்னொன்று, ரொம்ப எளிதில் கிடைக்கக்கூடிய பொருள் ருத்ராட்சம் கிடையாது. ரொம்ப ஏதோ ஏகபோகமாக விளையக்கூடிய பொருளும் கிடையாது. குறிப்பிட்ட இடத்துல விளையக்கூடிய விஷயம் தான் ருத்ராட்சம். கொஞ்சம் ஒரிஜினலாக பார்த்து கண்டிப்பாக வாங்கணும். ஆடம்பரத்துக்காகவோ உங்களுடைய சுயநல தேவைக்காகவோ அதை பயன்படுத்தக்கூடாது. சிவத்தை உணரக்கூடிய தன்மை உங்களுக்கு வேண்டும் நினைக்கிறவங்களுக்கு அது அற்புதமாக வேலை செய்யும். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. இது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஆடம்பரத்துக்கு ஸ்டைலாக பயன்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா உண்மையிலே அது செட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. அது சிவ நிந்தனை ஏற்படுத்திடும். ஒரு விஷயம் நீங்கள் அதை நோக்கி பயணம் பண்ணணும்னா அந்த பொருளை பயன்படுத்துங்க, அந்த விஷயத்தை பயன்படுத்தி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. அடுத்தவங்களை கவரணும், அடுத்தவங்களை பார்க்கணும், அடுத்தவங்களை நம்மளை மெச்சிக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் உடம்பு ஃபுல்லாக ருத்ராட்சம் போட்டு வந்தால் மட்டும் சிவபெருமனை டக்குன்னு அருளை கொடுத்துருவாரா? கிடையவே கிடையாது. அதனால் தயவு செஞ்சு இந்த ஃபேஷனுக்கு ஒரு சில பொருட்களை பயன்படுத்த தவிர்த்துருங்க. இது நம்ம இப்போ காலகட்டத்தில் பார்க்குறோம். சமீப காலமாக ஒரு பொருள் அப்படி தான், இந்த நடிகர் போட்டுருக்காரு, அந்த நடிகர் போட்டிருந்தாரு, வளமாயிட்டாருன்னு சொல்லி கூவி விற்றாங்க. கடைசி நிலைமை என்னாச்சு? அது இப்போ அப்படியே அடங்கி போச்சு. அது போன்ற விளையாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள் ருத்ராட்சம் கிடையாது. அதோடைய சீரியஸ்னஸை தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. ஒன்று செஞ்சால் ப்ராப்பராக செய்யுங்க. இல்லை அடுத்தவங்களை கவரத்துக்காக நான் பயன்படுத்தினேன்னா உண்மையிலே அது சாதகமற்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கும். தெய்வம் தண்டிக்காது, நிச்சயமாக அதில் மாற்றுக்கிறது கிடையாது, நிச்சயமாக தண்டிக்காது. ஆனால் சோதனைகளை கடக்க வேண்டிய ஒரு பாதையை உருவாக்கி கொடுத்துரும். சரி, இப்போ பொதுவாக ஒரு சக மனிதன் அவன் கைக்கு எப்படியோ தெரிஞ்சோ தெரியாமலோ ருத்ராட்சம் சேர்ந்துருச்சு. அந்த ருத்ராட்சம் அவனுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்களையும் தாக்கங்களையும் ஏற்படுத்தும்? நல்ல மாற்றங்களை கொடுக்கும். அது ஒரு சிலருக்கு நீங்கள் சொல்கிறது உண்மை தான். திடீர்னு ஒருத்தருக்கு வாய்ப்பாக அமையும். யாராவது திடீர்னு கொடுப்பாங்க வச்சுங்கன்னு சொல்லிட்டு. அது சிவனுடைய முழு ஆதிக்கம். உண்மையிலே அது பரிபூர்ண இறையல் பெற்ற விஷயமாக தான் நம்ம கருதணும். அப்படி கிடச்சிச்சின்னா அது பெரிய பாக்கியவான். உங்களுக்கு குருமார்கள் யாராவது இருந்தார்னா அந்த குருமாருடைய வழிகாட்டுதலோடு அதை அணிஞ்சிக்கலாம், தப்பு கிடையாது. இல்லை அந்த மாதிரி ஆட்கள் எனக்கு உண்மையிலே இல்லைன்னாலும் ஏதாவது ஒரு கோயிலில் போயிட்டு நல்லா மனசார சிவபெருமானை வேண்டிட்டு அவர் பாதத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தாராளமாக பயன்படுத்தலாம். அது வந்த பின்னாடி நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கிடைக்கும். ருத்ராட்சம் அணியக்கூடிய அனைவருக்குமே வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கிடைக்குமானா நிச்சயமாக கிடைக்கும். இன்னும் நிறைய பேர் இன்னொரு விஷயம் சொல்லி பரப்பிவிடுவாங்க. என்னென்னா, நீங்கள் சிவனை நோக்கி பயணம் பண்ணிங்கன்னா நிறைய துன்பங்கள் வரும்னு. அது உண்மைதான். அந்த துன்பங்கள் எதுன்னா உங்கள் கர்மவினையை குறைக்கிறதுக்காக ஒரு விஷயத்தை செய்வார். நீங்கள் அதை துன்பமாக கருதக்கூடாது. உங்களை அவர் எப்படி புடம் போட்ட தங்கமாக உங்களை மாற்றணுமோ அந்த மாதிரி சிறுக மாற்றி தூய்மையான ஒரு தங்கமாக கொண்டு வரதுக்கான ஒரு பெரிய விஷயந்தான் ருத்ராட்சம். ஆனால் அது போன்ற பாக்கியங்கள் உங்களுக்கு குருமார் மூலியமாகவோ வேறு யார் மூலியமாக கிடைச்சா தயவு செஞ்சு கோயில் எடுத்துன்னு போயிட்டு வச்சுட்டு வணங்கிட்டு அதை பற்றி பயன்படுத்த ஆரம்பிங்க. சுபிச்சமான விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும். சார், பொதுவாக இப்போ ருத்ராட்சம் அப்படிங்கிறது ஒருத்தங்களுக்கு கிடைச்சிருச்சு. அவங்க கடையிலேருந்து வாங்குறதோ இல்லை குருமார்கள் கிட்ட இருந்து வாங்குறதோ இல்லை எதிர்பாராமல் யாரோ ஒருத்தங்க மூலமாக அவங்களுக்கு ருத்ராட்சம் கிடைக்கிறதோ கிடைச்சிருச்சு. இப்போ ஒருத்தங்க மொதல் தடவை அந்த ருத்ராட்சத்தை தன்னுடைய கைகளிலோ இல்லை கழுத்துலையோ போட்டுக்கிறாங்க அப்படின்னா என்ன மாதிரியான மந்திரம் சொல்லி அந்த ருத்ராட்சத்தை போடணும்? நமச்சிவாய வாழ்க்கை தான். சிவபெருமானுக்கு எது சிவனே அப்படின்னா சரியாக போச்சு. திரும்பவும் சொல்கிறேன், அது ஒரிஜினல் கேட்டு வாங்குங்க. நீங்கள் நிறைய இடத்துல அது போன்ற பொருட்கள் நிறைய விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் சொல்கிறேன்னே, சராசரியாக ஒரு சின்ன கடையில் போய் கிடைக்கக்கூடிய அளவுக்கு ருத்ராட்சம் வந்துடுச்சு. ஆனால் அந்த மாதிரி இப்போ ஒரு விஷயம் கிடையாது ருத்ராட்சம். அது அணியத்துக்குன்னு எல்லாருக்கும் பிராப்தம் இருக்கணும். எல்லாருமே ருத்ராட்சம் போட முடியாது. நீங்கள் நினைத்தாலும் ஒரு சில விஷயத்தை பண்ண முடியாது. அந்த ஒரு சில விஷயம் பண்ண முடியாத காரணமும் இந்த ருத்ராட்சம் தான். ருத்ராட்சம் டக்குன்னு யாரும் போயிட்டு டக்கு நான் போட்டுக்கிறம்பாலாம் செய்ய முடியாது. அவனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் முதல்ல வரும். முதல் விஷயம் உங்களுக்கு அந்த சிந்தனை செயல்பாடு இருந்தால் மட்டும்தான் உங்கள் கைக்கு அதுக்கு முதல்ல கிடைக்கும். அது நல்ல பொருளாக நல்ல ஒரு இடத்துல கிடைக்குதான்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு பார்த்து ஆய்வு பண்ணி வாங்க. ஏன்னா உங்கள் வாழ்க்கையே உங்கள் விதியே மாற்றி அமைக்கக்கூடிய தன்மை பரம்பொருளுக்கு உண்டு. அந்த பரம்பொருளுடைய பொருள் தான் முக்கியமான பொருள் தான் ருத்ராட்சம். அப்போ அதை பார்த்து வாங்குறது எந்த தவறும் கிடையாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி கோயிலில் வச்சு படைச்சி வாங்குங்க, நீங்கள் போட்டுக்கலாம், எந்த தவறும் கிடையாது. ஆனால் இது 2 விதமாக பிரிக்கணும். இந்த ருத்ராட்ச பயன்பாட்டை 2 விதமாக பிரிக்கணும். இப்போ எளிமையாக சொல்லப்போனால் கண்ட ருத்ராட்சம்னு சொல்லுவாங்க. எங்கே போடுறது ருத்ராட்சம்,
இந்த ருத்ராட்சம் அவசியம் மேக்சிமம் யார் மேலே குரு மூலிமா வாங்கி போட்டுக்கங்க. அவர் உண்மையிலே ஒரு மந்திர உபதேசம் பண்ணுவார். ஏதோ ஒரு மந்திர உபதேசம் பயன்படுத்தி வாங்கிக்கோங்க. இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு குரு மூலிமா வாங்கிக்கோங்க, ரொம்ப நல்லது. அந்த ருத்ராட்சம் போடுறவங்க அவங்களுக்கு எந்த நீதியும் கட்டுப்பாடும் கிடையாது. எல்லா வாழ்க்கையிலோட எல்லா நிலையிலையும் அவங்க அதை போட்டுக்கலாம். இறுதி வரை போட்டுக்கொள்ளலாம், காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க இல்லற வாழ்க்கை இருக்கட்டும், எந்த எப்படினா இருக்கட்டும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. எந்த நீதி கட்டுப்பாடும் இந்த கண்ட ருத்ராட்சத்துக்கு கிடையாது. அது ரொம்ப தெளிவாக இருங்க. ஏன்னா அது வந்து பெரிய பாக்கியம். கொஞ்ச நாளில் வந்து உடலோட கரனுக்கு கவச குண்டலம் மாடி உங்களுக்கு அமைஞ்சிட்டு போயிடும். அது இல்லாமல் நீங்கள் இல்லாமல் அதில் நடக்கும் உணர்வு ஏற்படுத்திடும், உங்களை மெல்ல மெல்ல மாற்றிடும். இங்கே விஷயம் என்னென்னா, ருத்ராட்சம் போடுடைய பெரிய நன்மைகள்னு சொல்லிட்டு எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு சில தன்மைகள், ஒரு சில கெட்ட தன்மைகள் இருக்குன்னு ஒருத்தர் ஃபீல் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அவரை மாற்றத்துக்கு முயற்சி பண்ணுறோம், வேறு எல்லோரும் முயற்சி பண்ணாலும் முடியலன்றதுக்கு உண்மையிலே ஆத்மார்த்தமாக அந்த தம்பி நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி அவங்ககிட்ட சொல்லி புரிய வச்சு நீங்கள் கொஞ்ச நாள் அவங்க அதை இப்போ கண்டினியூவாக அவர் கண்டினியூவாக ப்ராசஸ் பண்ணே வந்தாருன்னா நிச்சயமாக உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மாற்றம் கொடுத்தே தீரும். இதில் இருக்கிற நம்ம உடம்புல இருக்கிற நெகட்டிவ் வைப்ரேஷனை மேக்சிமம் குறைத்து நல்ல விஷயத்தை கொண்டு வரக்கூடிய அமைப்பு ருத்ராட்சத்துக்கு உண்டுன்னு அறிவியல் பூர்வமாகவும் நிரூபிக்கப்பட்டிருக்கு. வாரணாசி இப்போ யூனிவர்சிட்டியில் வந்து இதை பற்றி ஆய்வு பண்ணி அதை உடல் ரீதியாக அந்த ருத்ராட்சம் போடுறவங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது, அந்த மின்காந்த அலைகள் சொல்லக்கூடிய விஷயத்தில் என்னென்ன மாற்றங்கள் உடல் ரீதியாக ஏற்படுது, அப்போ நெகட்டிவ் வைப்ரேஷன் எந்தளவுக்கு வெளியே அனுப்புது அப்படின்றத நம்ம முழுக்க சிவன் சத்துவத்தில் சொன்னாலும் கூட அவங்க ஆன்மீக ரீதியாக அறிவியல் ரீதியாக ஆய்வு பண்ணி நிரூபிச்சிருக்காங்க. அப்போது உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற அழுக்குகள், மன அழுக்குகள், மனப்பிணக்குகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ருத்ராட்சத்தை தொடர்ந்து பயன்படுத்துவதன் மூலியமாக உண்மையிலேயே அந்த நெகட்டிவ் வைப்ரேஷனாக வெளியே போயிட்டு நல்ல வைப்ரேஷன் உள்ளே கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு கருவியாக மின்காந்த அலையாக ருத்ராட்சம் மாறும். ஒன்று, இந்த கண்ட ருத்ராட்சம் பொருள் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த நியதியும் கட்டுப்பாடும் இல்லை. சரி, அதுக்கப்புறம் வந்து நான் 108 மாலையாக போட்டுக்கணும், 18 மாலையாக போட்டுக்கணும், 58 போட்டுக்கணும்னு சொல்லிட்டு மாலையாக அணியக்கூடியவர்களுக்கு நியதிகள் உண்டு, கட்டுப்பாடு உண்டு. என்ன மாதிரியான நியதிகள் மாலையாக போடுறவங்களுக்கு இருக்குது? இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுறீங்களா, கண்டிப்பாக அந்த சமயத்தில் இதை பயன்படுத்தக்கூடாது. ஒரு இறப்பு நிகழ்வுக்கு போடுறீங்களா, அந்த சமயத்தில் பயன்படுத்தக்கூடாது. தீட்டுன்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்கு அந்த விஷயத்தை பயன்படுத்தக்கூடாது. கர்ப்பிணிக்கு அந்த பெண் காலத்தில், பிரசவ காலத்தில் அதை பயன்படுத்தக்கூடாது. பெண்களுக்கு வரக்கூடிய இயற்கை உபாதை அது பயன்படுத்தக்கூடாது. இப்படி மாலையாக போடுறவங்களுக்கு இந்த நீதி உண்டு. பொதுவாக என்னென்னா, இப்போ பூஜை பண்ண போகிறீங்க, சிவனுடைய மந்திரத்தை சொல்லி வீட்டில் வந்து ஜபிக்க போகிறீங்கன்னா தாராளமாக அந்த மாலையை போட்டுட்டு ஜபிங்க. எவ்வளோ மந்திரம் வேணால் சொல்லுங்கள், முடிச்சுட்டு கழிட்டு விடிச்சிருங்க, முடிஞ்சிச்சு. அது எந்த நீதியும் எதுவும் கிடையாது. கண்டினியூவாக போட வேண்டிய விஷயங்கள் அது இல்லை. பூஜைக்கு என்னென்ன பயன்படுத்த முடியுமோ அது எல்லாமே அந்த மாலை போடுறவங்க பயன்படுத்தலாம். இல்லையா, எனக்கு எந்த விஷயமே இல்லை, நான் முழுக்க சிவபக்தராகவே மாறி ட்ராவல் பண்ணிட்டேன், எனக்கு இல்லறமும் கிடையாது, எதுவுமே இல்லை, நான் வந்து சிவனை முழுசாக அவர்கிட்ட சரணாகி அடைஞ்சு அவருடைய அப்படியே பாதையில் பயணிக்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு எதுவுமே தேவைப்படாது. 2 மாலையாகவும் போட்டுக்கலாம், கண்ட ருத்ராட்சமும் போட்டுக்கலாம். ஆனால் இல்லற வாழ்க்கையில் இருக்கிறவங்க, நம்ம சராசரி மக்கள் வாழ்வில் இருக்கிறவங்க, தயவு செஞ்சு மாலையாக போடுறவங்க இந்த கட்டுப்பாடுக்குள்ளே நீங்கள் வந்து தான் தீரணும். ஒரு சில இடத்துல தவிர்த்துடணும். அசைவம் சாப்பிடும்போது அதை பயன்படுத்தக்கூடாது, வேறு சில விஷயம் பழக்கம் இருக்கும்போது பயன்படுத்தக்கூடாது. நான் திரும்பவும் சொல்கிறேன், அதை தொடர்ச்சியாக பயன்படுத்தும் போது இந்த நிலையந்து மாற்றக்கூடிய தன்மை அது உங்களுக்கு கொடுத்தே தீரும். அது வேறு, நீங்கள் பயன்படுத்தி 3 மாதம் 4 மாதம் ஒரு பேச்சுக்கு சொல்ல வரேன், நீங்கள் ருத்ராட்சத்தை கொடுத்தே போட்டிங்கன்னா உங்கள் கெட்டத்தன்மைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி நீங்கள் வேறு நிலைக்கு உங்களை மாற்றிடும். ஆட்டோமேட்டிக்காக மாறும், உடல் ரீதியாக மன ரீதியாக மாற்றிடும். இருந்தபோதிலும் ஆரம்ப நிலையில் ருத்ராட்சம் அணியக்கூடிய, மாலையாக அணியக்கூடியவர்கள் அது தெய்வத்து விஷயத்துக்கு மட்டும், பூஜைக்கு மட்டும் பயன்படுத்துங்க. இப்போ ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, பயன்படுத்துங்க. ஒரு நீர்நிலையில் போய் குளிக்க போகிறீங்க, பயன்படுத்துங்க. பூஜை சம்பந்தமான விஷயத்துக்கு பயன்படுத்துங்க. நல்ல அனைத்து விஷயமான விஷயங்களுக்கு பயன்படுத்துங்க. அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன நீதி கட்டுப்பாடுக்குள்ளே வரும்போது மட்டும் இதை பயன்படுத்தி தவிர்த்துடணும். திரும்ப பூஜை ரூமில் வச்சுட்டு நீங்கள் அதை ஒரு மஞ்சள் தண்ணியோ ஒரு பால்லையோ நனைச்சிட்டு திரும்ப பயன்படுத்திக்கலாம். இந்த 5 விதமான விஷயங்களுக்கு மட்டும்தான் கட்டுப்பாடு. இந்த கண்ட ருத்ராட்சத்துக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை. இப்போ பொதுவாக வந்து ருத்ராட்சத்தில் வந்து நிறைய முக ருத்ராட்சங்கள் சொல்கிறாங்க. எத்தனை முக ருத்ராட்சம்? அது இயற்கையாக கிடைக்கிறது. நிறைய 17 முகம் இருக்குது, 14 முகம் இருக்குது, 24 முகம் இருக்குது, 5 முகம் இருக்குது, 1 முகம் இருக்குது. ஒரு முகத்துக்கு ரொம்ப சக்தி அதிகம்னு சொல்லி இன்னி வரைக்கும் நம்ம கேள்விப்படுற விஷயம். இது வந்து ஜாதக ரீதியாக பிரிக்க போனால் எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் எந்தெந்த முகத்தை பயன்படுத்தினு இருக்குது, ராசிப்படி எந்தெந்த ராசிக்காரர்கள் எப்படி பயன்படுத்தினு இருக்குது. ஆனால் எல்லாத்துக்கும் பொதுவான ஒன்றே ஒன்று தான், 5 முக ருத்ராட்சம் என்பது அனைத்து தரப்பு மக்களுமே பயன்படுத்தக்கூடியது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை, வயதானவர்கள் முதல் யார் வேண்டுமானாலும் 5 முக ருத்ராட்சியை தாராளமாக பயன்படுத்தலாம். திரும்பவும் சொல்கிறேன், கழுத்துக்கு கீழே போயிடுச்சு அப்படின்னாலும் 5 முக ருத்ராட்சி நீங்கள் போட்டாலும் ஏற்கனவே சொன்ன விதிமுறைக்கு உட்பட்டு தான் தீரணும். நீங்கள் 1 முகமாக இருந்தாலும் சரி, 5 முகமாக இருந்தாலும் சரி, கண்ட ருத்ராட்சம் போட்டுட்டிங்கன்னா அதுக்கு எதுவுமே தேவையில்லை.
ஏன்னா அந்த நிலைக்கு உங்களுக்கு ஆட்பட்டால் மட்டும்தான், அந்த பாக்கியம் கிடைச்சா மட்டும்தான் நீங்கள் அதை போட்டுக்க முடியும், போட்டுக்க விடும், இல்லைன்னா விடாது. அதனால் வழக்கமாக ருத்ராட்சம் நான் போடுறேன், ஆனாலும் எங்கள் குடும்பம் அசைவம் சாப்பிட்ற குடும்பம் தான், தவிர்க்க முடியாது, எங்கள் ரொட்டீன் வாழ்க்கை அப்படி தான் போகுதுன்னு சொல்லும்போது, அது போன்ற நேரத்தில் இதை தவிர்த்துட்டு இங்கே பூஜை ரூமில் வச்சு திரும்ப பயன்படுத்த தான் புத்திசாலித்தனத்தில் அந்த சமயத்தில் போட்டுக்கொண்டு செய்யாதீர்கள். அது சுபிட்சமான விஷயத்தை தராது. சார், இப்போ பொதுவாக 12 ராசிக்காரங்களும் எந்தெந்த ருத்ராட்சம் போட்டால் அவங்களுக்கான அதீத பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாமா சார்? முதலாவதா மேஷ ராசிக்காரங்களுக்கு எத்தனை முக ருத்ராட்சம் சிறந்ததாக இருக்கும்? 3 முக ருத்ராட்சம் சிறந்தது மேஷ ராசிக்கு. உண்மையிலே அவங்க ஏற்கனவே முருகப்பெருமானுடைய பரிபூர்ண அருளை பெற்றவங்க தான். அதில் 3 முக ருத்ராட்சம் அணிவது சகல விதமான சம்பளத்தை தரும். இதில் நம்ம ஒவ்வொரு ராசிக்கு குறிப்பிட்ட விஷயங்கள் இருந்தாலும் கூட அவள் சிவத்தன்மை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை தான் அந்த ருத்ராட்சி ஏற்படுத்தும். ஆனால் எல்லா விதமான நல்ல விஷயங்களுக்கும் அவங்களுக்கு பயன்படுறதுக்கான விஷயங்கள் இந்த மேசராசி அன்பர்கள் 3 முக ருத்ராட்சத்தை அணியும் போது கண்டிப்பாக நன்மை கிடைக்கும். ரிஷப ராசிக்காரங்களுக்கு எத்தனை முக ருத்ராட்சம் சிறந்ததாக இருக்கும்? ரிஷபராசி அன்பர்கள் 6 முக ருத்ராட்சம் அவங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலனை கொடுக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இது ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் அவங்க உணர்வு சார்ந்த விஷயம். நல்ல இடத்துல போயிட்டு இந்த விஷயத்தை வாங்கி நீங்கள் உண்மையிலே பயன்படுத்த ஆரம்பிச்சுன்னா வாழ்க்கையில் நல்ல மாற்றம் நிச்சயமாக கிடைச்சே தீரும். மிதுன ராசிக்காரங்களுக்கு எத்தனை முக ருத்ராட்சம் சிறந்ததாக இருக்கும்? மிதுன ராசி 4 முக ருத்ராட்சம் அவங்களுக்கு நன்மை கொடுக்கும். 4 முகம் ஈஸி. இதெல்லாமே ஒரு முகம் மட்டும்தான் கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம், அதிகபட்சம் மற்ற எல்லாமே கிடைக்கும். அதனால் மிதுன ராசி அன்பர்கள் 4 முக ருத்ராட்சத்தை அணும்போது சகல நன்மைகளும் கிடைக்கும். கடக ராசிக்காரங்களுக்கு எத்தனை முக ருத்ராட்சம் சிறந்ததாக இருக்கும்? கடகராசி அன்பர்களுக்கு 2 முக ருத்ராட்சம் அணிவது அவங்களுக்கு அனைத்து விதமான செல்வ சேர்க்கையும் நல்ல ஒரு ஆனந்தமான விஷயத்தையும் கொடுக்கும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு எத்தனை முக ருத்ராட்சம் சிறந்ததாக இருக்கும்? சிம்மம் சொல்லவே தேவையில்லை, அவங்க தான் சிவம். அதனால் ஒற்றை ஒரு முகம் இருக்கிறது தான் அவங்களுக்கு ரொம்ப அணியது ரொம்ப ரொம்ப சிறப்பு. சிம்மராசி உண்மையிலே அதிபதி சிவபெருமான் தான். அதில் சிவன் சத்துடைய முக்கியமான விஷயம் தான் ருத்ராட்சம். அதனால் சிம்மராசி அன்பர்கள் எப்படியாவது மேக்சிமம் ட்ரை பண்ணி ஒரு முக ருத்ராட்சம் வாங்கி சிறப்பு. சப்போஸ் இது கிடைக்கிறது ரொம்ப ரேர் அப்படின்னு நினச்சிங்கன்னா 3 முகமோ அல்லது 12 முகமோ இருக்கிற முகத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். ஏன்னா ஒரு முகம் கிடைப்பது கொஞ்சம் அரிதான விஷயமாக இருக்கிறது. எனவே சிம்மராசி அன்பர்கள் ஒரு முகம் கிடைக்கவில்லை என்றால் 12 முக ருத்ராட்சத்தையோ அல்லது 3 முக ருத்ராட்சத்தை பயன்படுத்த சிறப்பு. கன்னிராசிக்காரங்களுக்கு எத்தனை முக ருத்ராட்சம் சிறந்ததாக இருக்கும்? கன்னிராசி அன்பர்களுக்கு 4 முக ருத்ராட்சியை பயன்படுத்த சிறப்பான பலனை கொடுக்கும். துலாம் ராசிக்காரங்களுக்கு எத்தனை முக ருத்ராட்சம் சிறந்ததாக இருக்கும்? துலா ராசி அன்பர்கள் 6 முக ருத்ராட்சியை பயன்படுத்த அனைத்துகளும் நன்மையை தரும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எத்தனை முக ருத்ராட்சம் சிறந்ததாக இருக்கும்? விருச்சிக ராசி 3 முக ருத்ராட்சியை பயன்படுவது அவங்களுக்கு நல்ல ஒரு நன்மையை கொடுக்கும். தனுசு ராசிக்காரங்களுக்கு எத்தனை முக ருத்ராட்சம் சிறந்ததாக இருக்கும்? தனுசு ராசி அன்பர்கள் 5 முக ருத்ராட்சி அனைத்து விதமான வளங்களையும் அவங்களுக்கு பெற்றுத்தரும். மகர ராசிக்காரங்களுக்கு எத்தனை முக ருத்ராட்சம் சிறந்ததாக இருக்கும்? மகர ராசி மற்றும் கும்பராசி இரு ராசி அன்பர்களுமே 7 முக ருத்ராட்சியை பயன்படுத்துவது அனைத்து விதமான வளங்களையும் பெற்றுத்தரும். மீன ராசிக்காரங்களுக்கு எத்தனை முக ருத்ராட்சம் சிறந்ததாக இருக்கும்? மீனராசி அன்பர்கள் அனைவருக்குமே 5 முக ருத்ராட்சம் அற்புதமான ஒரு பலனை கொடுக்கும். இது எல்லாமே ராசியுடைய அடிப்படையில். இன்னும் டெப்த்தாக போனால் ஒவ்வொரு 27 நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு முகம் தனியாக உண்டு. அதை தேவைப்படும் அன்பர்கள் பயன்படுத்திக்கலாம். ஆனால் ராசிக்கு போடுவதே சிறப்பு. கண்டிப்பாக பயன்படுத்துங்க, நல்ல மாற்றம் எடுத்து வாழ்க்கையில் கிடைக்கும். திரும்பவும் சொல்கிறேன், மாலையாக போட்டுக்கொள்ளும் போது ஒரு சில நேதிக்குள்ளே கட்டுப்பாடுக்குள்ளே நீங்கள் வந்து தான் தீரணும். அந்த விதிமுறையில் நீங்கள் செய்யும்போது சங்கடமான சூழ்நிலைக்கு நீங்களே உங்களை கொண்டு போகிற ஒரு விஷயத்தை அது உருவாக்கி கொடுத்துரும். இதில் கொஞ்சம் பரிசுத்தமாக இருக்கிறது நல்லது. சார், பொதுவாக இப்போ நீங்கள் ருத்ராட்சம் அணிவதில் இருக்கின்ற விதிமுறைகள், இதை செய்யணும், இவங்க ருத்ராட்சம் போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை சொல்லிட்டீங்க. இப்போ பொதுவாக ருத்ராட்சம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க எந்த விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும்? இறைத்தன்மை எப்பவுமே அந்த சிந்தனை, சிவனுடைய மந்திரத்தை ஒரு மந்திரத்தையாவது பயன்படுத்தணும். சிவனேன்னு நினைக்கணும். முதல்ல அவருடைய நினைப்பு தான் உங்களுக்கு அந்த மோட்சத்தை கொண்டு போகிற விஷயத்தை கொடுக்கும். நீங்கள் அதை போட அந்த தன்மைகள் வந்துடும். இங்கே அவங்க ஏன் அதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, ஒரு கட்டத்தில் நீங்களே அதுவாக மாறிடுவீங்க. அது உங்களை மாற்றிடும். அதுக்கப்புறம் ஒரு சில கட்டத்தில் தேவைப்படாது. அது வேறு ஸ்டேஜ். ஆனால் ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் சிவனோடு கலக்கணும், அந்த உணர்வு பெறணும் அப்படின்னும்போது ருத்ராட்சம் உங்களுக்கு பெருமளவு அது ஒரு மின்காந்த அலையாக பயன்படும். கண்டிப்பாக பயன்படும். அதுதான் திரும்ப சொல்கிறேன், எல்லா மனிதர்களுக்கும் சொந்தமானது இது. இதில் ஆண், பெண், பெரியவங்க, சின்னவங்க, குழந்தைங்க அப்படிலாம் பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த இறைத்தன்மை, இறை உணர்வை, சிவ தத்துவத்தை யாரெல்லாம் அடைய வேண்டும், உணர வேண்டும் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கான மிக அற்புதமான ஒரு விஷயம்தான் ருத்ராட்சம். ஆனால் சார், ஒரு சிலர் ஒரு ருத்ராட்சம் அவங்க கைக்கு வந்ததும் சரி, இல்லை அவங்க கழுத்தில் ருத்ராட்சம் போட்டதுக்கப்புறம் சரி, எனக்கு ஏனோ இது ருத்ராட்சம் ஒரு மாதிரி பாசிட்டிவாக இல்லை, வந்ததுக்கப்புறம் நிறைய பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருது, எனக்கு ரொம்ப கடினமான சூழல் உருவாகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்ல நாங்கள் கேட்டிருக்கோம்.
ருத்ராட்சம் வரதுக்கு முன்னாடி இருந்ததை விட ருத்ராட்சம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு சிலருடைய வாழ்க்கையில சோதனைகள் அதிகமாகுது அப்படிங்கிறதற்கான அறிகுறி என்ன? அறிகுறின்னு சொல்ல முடியாமல் ஜாதக ரீதியான ஒரு சில விஷயங்கள் அங்கே அடங்கியிருக்கும். முதல்ல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சிவன் தத்துவத்தை யார் நோக்கி பயணம் பண்ணுறாங்களோ சிறு சிறு சங்கடங்கள் வரதான் செய்யும். சங்கடம் கிடையாது, உங்கள் கர்மாவை குறைக்கக்கூடிய செயல்பாடுகளை முன்கூட்டியே கழிச்சு அனுப்புவார். அது போன்ற நிகழ்வு தான் இது. உங்களை சோதிக்கிறதுக்கான பல விஷயத்தை சிவபெருமான் செய்வார். அவருடைய விஷயமே அதுதான். நீங்கள் சோதனைக்கு உட்பட்டு தான் தீரணும், அப்போ தான் அந்த நிலையை அடைய முடியும். அப்போது நிச்சயமாக இது கெட்டத்தன்மையும் கெட்ட வைப்ரேஷனையும் போக்கக்கூடிய முக்கியமான விஷயம் தான் ருத்ராட்சம். இது வந்ததுனால என் வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சுன்னு தயவு செஞ்சு யாரும் கணக்கு போடாதீர்கள். அது நன்மையான விஷயமாக கருதுகள். சோதனை பண்ணுறாரா, அப்போது சோதனைக்கான நபராக உங்களை சிவபெருமான் தேர்ந்தெடுக்கப்படுறதே பெரிய விஷயம். எல்லாருக்கும் அந்த பாக்கியமே கிடைச்சிடாது. இறைவன் என்னை சோதிக்கிற விஷயத்துக்கு நான் அந்த கேட்டுக்குள்ளே நான் இருக்கிறேன் போதே அது பெரிய பாக்கியமான விஷயம். அதே நிலை எப்பவுமே நீடிக்காது, அது ஒரு சொற்ப காலம் தான் நீடிக்கும். போக போக எப்படி சொல்கிறதுன்னா, சிற்றின்பத்தை தாண்டி பேரின்ப பெருவாசலுக்கு உங்களுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு பகவான் தான் சிவபெருமான். அப்போ அந்த பேரின்ப பெருவாசலுக்கு போகிறதுக்கு சிறு சிறு இடர்பாடுகள் வரதான் செய்யும். அந்த தடைகளை உங்களுக்கு ஏன் தராருன்னா, உங்களை நல்ல நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கான விஷயத்தை ஒரு பரிச்சார்த்த முறையில் சோதனைக்கு உட்படுத்துறாரு. அதனால் சோதனை என்பது மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னு நினச்சது கடந்து போகிறது தான் புத்திசாலித்தனம். சார், நீங்கள் ருத்ராட்சம் போட்டிருக்கீங்களா சார்? கண்டிப்பாக போடுவோம்மா. நான் பூஜைக்கு மட்டும் தான் பயன்படுத்தினேன். இன்னும் கண்ட ருத்ராட்சம் போடலை. அதுக்கான நேரங்காலம் வரணும்னு வெயிட் பண்ணுங்க. பூஜை சமயத்தில் கண்டிப்பாக ருத்ராட்சம் இல்லாமல் எந்த பூஜையும் பண்ணக்கூடாது பொதுவாகவே. இப்போது அது சிவனுடைய முழு விஷயம் பொருந்திருந்தாலும் கூட நீங்கள் மந்திர ஜெபம் எந்த தேவதை வேணாலும் சரி, எந்த உபாச தெய்வத்தை வேணாலும் சரி, எந்த தெய்வத்தை நீங்கள் வேண்டி அருள் பெற நினைச்சாலும் சரி, ருத்ராட்சம் போட்டு ஜெபிக்கும் போது தான் அது முழு தன்மை அடையும். எப்படி கணபதி இல்லாமல் எந்த மந்திரங்களும் செயல்படாதோ முடியாதோ, அது போன்று ருத்ராட்சத்தை வைத்து கொண்டு செய்யக்கூடிய பூஜைக்கு தான் முழு பலன் கிடைக்கும். அப்போது இந்த குறிப்பிட்ட தெய்வத்துக்கெல்லாம் நேதி கட்டுப்பாடு இல்லை. எல்லாத்துக்குமான பரம்பொருள் அவர், ஆதியும் அவர்லாம் அந்தமும் இல்லாதவர். அப்போ கண்டிப்பாக பூஜை சமயத்தில் ருத்ராட்சம் பயன்படுத்தும் போது கூடுதல் சக்தி கிடைக்கும். திரும்ப சொல்கிறது என்னன்னா, அது மின்காந்த அலைகள், நீங்கள் சொல்லக்கூடிய வேடுதல் சொல்லக்கூடிய மந்திரங்கள், அந்த பேச்சு மந்திரங்கள் இறைவன்கிட்ட போய் சேரணும். அவர் சேர்ந்த பின்னாடி தான் உங்களுக்கான விஷயத்தை அவர் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை அது உருவாக்கி தரும். அதுபோன்ற அற்புதமான ஒரு மின்கடத்தியாக இருக்கக்கூடியது தான் சிவனுடைய தத்துவத்தை முழுமையாக பெறக்கூடியதான் ருத்ராட்சம். அப்போது நாங்கள் எல்லாமே பூஜை செய்யும்போது, யாகம் செய்யும்போது அதை பயன்படுத்தாமல் செய்கிறதில்ல. அதுதான் உண்மையான நிலை. அதுதான் குருமார்கள் கற்றுக் கொடுத்த விஷயம். 12 ராசிக்காரங்களும் அவங்களுக்கு தகுந்த ருத்ராட்சத்தை எப்படி தேர்ந்தெடுக்கணும், அது எத்தனை முகங்கள் கொண்டதாக இருக்கணும், ருத்ராட்சம் போடும்போது நம்ம செய்ய வேண்டியது என்ன, செய்யக்கூடாதது என்ன அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை இன்னைக்கு எங்களோடு பகிர்ந்துருக்கீங்க. நிச்சயம் இது பார்க்கிற நேயர்களும் ருத்ராட்சத்தை எப்படி நம்ம சரியான முறையில் பயன்படுத்தணும் அப்படிங்கிற அந்த ஒரு பார்வை அவங்களுக்கு கிடைச்சிருக்கும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்ட இந்த தகவல்களுக்கும் ரொம்ப நன்றி. நன்றிம்மா, நன்றி. ஷண்முக விலாசமும் மீராறு புருவமும் கிரீடமுடியும் பொட்டு நுதலும் கனக குண்டலமும் அருள் மாறி பொழியும் ஈராறு விழியும் மாமேவு செம்பவள வாய்மந்த காசமும் மாலையணியும் கழுத்தும் வாகு கேயூரமும் ஈராறு புயமும் கையும் வடிவேலும் அபயகரமும். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. உங்கள் ஐபிசி பக்தியில் லலிதா சகஸ்ரநாமம் பயிற்சி வகுப்புகள் ஆரம்பம். முன்பதிவு மற்றும் கட்டண விபரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.